His name is Simbu. அவர் எழுதின பாட்டை அவரு கேட்க முடியாது, அவங்க அப்பா கேட்க முடியாது, நம்ம கேட்க முடியாது, ஃபேமிலியோட வந்து கேட்க முடியாது, வீட்டில் வந்து கேட்க முடியாது. செத்தானோ எவழி ஒன்று பெத்தானோ செத்தானோ அந்த மனசை எவ்வளோ தொலைவோடு படிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பாடும்போது என்ன அற்புதமான வரிகள் பாரு. Can we make a cheerful noise in the masses? And now to take நாளைக்கு தேர்ஸ்டே சார் அப்படின்னு சொன்னோம்னா வியாழன் என்று சொல்லலாம், குரு என்றும் சொல்வார்கள். இது கிரகத்தில் ஒன்றாக நினைப்பதை விட வெள்ளி முளைப்பதற்கு முன்பால் வந்த வியாழன் என்று சொல்லலாம். வாரத்தில் முக்கியமான நாள் வியாழன் என்று சொல்லலாம். நமக்கு ஏன்டா வியாழக்கிழமைன்னு சொன்னோங்கிறதே ரொம்ப நேரமாக யோசிப்போம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு காரணம் என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து நிறைய படிச்சுட்டார். நாம சூப்பர் ஸ்டாரை பார்க்குறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டை விட சூப்பர் ஸ்டார் நம்மளை பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகும். ஸோ அது எக்ஸைட் ஆகும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சார் நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷப்படுறாரு அப்படின்னு. நீ வெனஸ்டே, ஓ வெரி குட், நாளைக்கு தேர்ஸ்டே, நாளைக்கு பிடிக்கலாமே. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும், நாம தான் சூப்பர் ஸ்டாருக்கு நாளைக்கு தேர்ஸ்டேன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒருத்தர் வந்து ரீசெண்டாக ஏஐ டெக்னாலஜியில் இருக்கும் மனசாக பாடினதை கேட்டு ஒருத்தர் சொல்லலாம். அந்த நேரம் அந்த நேரம் கற்பாப்பு அந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரம் கற்பாப்பு அந்த நேரம் சார் ஓ சாரா சார் ஓ சாரா மழைக்காலம் வீரம். அது என்னன்னா, அவருடைய ட்ரெண்டை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அதை ஒரு இழுத்து பாடுறது அப்படிங்கிறது ஒரு தனி இதுவாக வச்சிருக்காரு. அது அவருடைய ட்ரெண்ட். அந்த காலத்தில் அந்த மாதிரி பாடல் நிறைய இருக்காது. இது மாதிரி வந்து மியூசிக்ல ஒரு ட்ரெண்ட். எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னா கை தூக்கிடுங்க. விஜய் டிவியில் தலைவர் யாரில் இந்த சான்ஸ் கிடைச்சு சினிமா 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 தவிர வேறு பெருசா உங்கள் பாசத்துக்குரிய ராஜா பேசுகிறேன். இந்த கல்லூரியின் அலுவலக விழாவில் கலந்துள்ளதற்காக பெருமகிழ்ச்சி. நான் திருப்பி பாண்டியன் நடிகர் அவர் அஸ்டன்ட் ஒரு 10 நிமிஷமா ஒரு கேட்கிறாரு, என்ன பேசுறாங்க புரியல, வயது சரியில்லை ஜென்சில் கேட்கிறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு அப்படின்னு. மேலே பேசுவார், இது ஒரு மாபெரும் விழா, இந்த விழாவில் கலந்து கொண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக பல 100 ஆண்டுகள் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இப்படி மேடையில பேசுறது, இப்ப வீட்டுக்கு போறீங்களா, துவாருங்கள் அவருங்கள் காபி அருந்துகிறீர்களா சார், ஏன் சார் இப்படி வீட்டில் பேசணும்? ஏன்னா அவர் லைவாவும் அப்படிதான் பேசுறாரு. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இது ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ஸ்லோவாக எப்பவுமே ஜெமினி கணேசன் சோகமாக இருந்தால் அவர் பாடுவார், சந்தோஷமாக தான் ஏன் வேலை போடுவார். அது எப்படின்னே தெரியாது. இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கிற வாய்ஸ் அப்படியே மாறணும். ஏன்